இந்த உயிருக்கு நேரான மொழி, உயிரான மொழி சிதைந்து அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னரும் உடன் பிறந்தார்களே, என் உயிர் சொந்தங்களே, உலக வரலாற்றிலே மொழிக்காக உயிரை விட்டவன் உலகிலேயே தமிழன் மட்டும்தான். அது நம்முடைய பாட்டனார் நடராஜன், அவனை பின்தொடர்ந்து தாளமுத்து. உயிரினை காத்த அந்த மொழி இன்று நம்மிடத்தில் இல்லை என்பது எவ்வளவு பெரிய பெருந்துயரம். வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவத மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம் எனும் நினைவா. உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்ற முழக்கத்தை முன்வைத்தான் நம்முடைய புரட்சி பாவலன். உடனே விழித்தான், அவன் விழித்தான். செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தணல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே என்றார். அப்படி நந்தமிழர் உள்ளத்தில் வெந்தணலாக விரைந்து ஒருவன் வந்தான். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா, எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு. புறப்பட்டார். நம்பினை பகலினை நல்லூரில் என்றே, சிம்புற் பறவையே சிறகை விரி, விழி எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமில் மறவே உன் கையிருப்பை காட்ட எழு என்றான். எழுந்தான். அவன்தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூகத்தின் விடியலுக்கு வந்த பகலவன். உணர்வை இழந்து உரிமை இழந்து கிடந்த இன மக்களுக்கு உரிமை மீட்க வந்த மீட்பன். 2000 ஆண்டுகளில் எவனும் கண்டிராத போராயிரம் கண்ட பேரின பெருமகன். அவன்தான் சொன்னான், லட்சியத்தில் உறுதி கொண்டு ஒன்றுபட்ட மக்களை எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று. இந்த அற்ப தேர்தல் வெற்றியும் தோல்வியும் கண்டு துவண்டு போகிற கட்சி தொண்டர்கள் அல்ல நாங்கள். கட்சி தொண்டர்கள் அல்ல, நன்கு கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய ராணுவத்தின் வீரர்கள். ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். இங்கே பூனையை விட புலி வலிமையானது என்பதை எலிகள் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. என் உடன் பிறந்தவர்களே, விடியாத இரவொன்றும் கிடையாது, அடைய முடியாத இலக்கொன்றும் கிடையாது. ஒவ்வொரு இரவும் விடிகாலை அடுத்த நல்ல விடியலை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒவ்வொரு தோல்வியும் மகத்தான வெற்றியை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே எதற்காக போராடினோம்? எதற்காக நாம் இந்த களத்திற்கு வந்தோம்? கட்சி ஆரம்பிச்சு பதவியை கைப்பற்றல. அதிகாரம் எதற்கு நமக்கு தேவைப்படுகிறது? எதற்காக இந்த அதிகாரத்தை விரட்டி தரத்தி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதற்காக? தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவநேய பாவாணர். தாய்மொழியை இழந்துவிட்ட மறந்துவிட்ட இனம்
வாழாது. வரலாற்றை மறந்துவிட்ட இனமும் வாழாது. மொழியை பாதுகாத்த இனம்தான் கடுகளவிருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். மொழியை இழந்துவிட்ட இனம் மலையளவிருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழும். இதுதான் வரலாறெங்கிலும் நிகழ்ந்திருக்கிற உண்மை. வரலாற்றை பாதுகாத்த இனங்கள் தான் உயிர்ப்போட வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் மொழியை இழந்தோம், வரலாற்றை மறந்தோம், உணர்வின்றி உயிரோடே இறந்தோம். இதற்கு இந்த அதிகாரம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்க அன்னை தமிழ் மொழியை மீட்டு உருவாக்க அதிகாரம். அதற்காகவே அதை நோக்கி விரை. மறைக்கப்பட்ட எமது இனத்தின் வரலாற்றையும், வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். புறக்கணிக்கப்பட்ட அடையாளங்கள் முழுக்க முழுக்க அழித்து மறைக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எங்களுக்கான வரலாற்றை எழுதுவதற்காகவே களத்திற்கு வந்தோம். இன்னும் அப்படியே இருக்கிறது. இந்த களமும் காலமும் எங்களுடையதுதான். இன்னும் அப்படியே இருக்கிறது. கால்கள் வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் அல்ல, உயர்ந்த கனவு, உயர்ந்த கனவு வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள். எங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை உயிரை தவிர. ஆனால் அடைவதற்கு உயர்ந்த உன்னதமான லட்சியம் இருக்கிறது.